வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த ஜாபுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸே இல்லாமல் ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வாக்கன் இன்டர்வியூ மூலமாக தான் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்க போகுது. போஸ்டிங்ஸ் உங்களுக்கு அதிகாரி லெவலில் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரி பர் மந்த்துக்கு 35,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. எந்தவித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. ஜாப் லொக்கேஷன் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸுமே இருக்கும். இந்த போஸ்டிங்கான வாக்கன் இன்டர்வியூ உங்களுக்கு மே மாதம் 11ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாக்கன் இன்டர்வியூக்கு போகிறப்ப நீங்கள் அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு அவங்க கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு டைரெக்டாக வாக்கன் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா ஃபிஷரிஸ் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸுமே பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கான வாக்கன் இன்டர்வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஷரிஸ் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தூத்துக்குடியில் தான் உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ டேட்டு பார்த்திங்கன்னா மே 11ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு உங்களுக்கு வாக்கன் இன்டர்வியூ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ப்ராஜெக்ட்காக வாக்கன் இன்டர்வியூ நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக செக் பண்ணி பாருங்கள். போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கம் ஃபினான்ஸ் ஆஃபீஸர் கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ் உங்களுக்கு ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டடாக உங்களுக்கு இனிஷியல் சேலரி 35,000 ரூபாய் இருக்கும். ஓகேங்களா? கீ குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஃபிஷரிஸ் அண்ட் அக்வாகல்ச்சர் செக்டர்ஸில் உங்களுக்கு ப்ரொஃபஷன்சி இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஓவர்சீயிங் ஸ்கில்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆப்ரேஷன்ஸ் இன்க்ளூடிங் பட்ஜெட்டிங், ஸோ இது ரிலேட்டடாலாம் உங்களுக்கு ப்ரொஃபஷன்சி இருக்கணும். ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் தெரிஞ்சிருக்கணும், ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் ரிசர்ச் மேனேஜ்மெண்ட், ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன்சியும் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அவங்க சொல்லியிருக்க இந்த ஃபினான்ஷியல் ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸும் ப்ரொஃபஷன்ஸியும் உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஸோ குவாலிஃபிகேஷன் நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா டெம்ப்ரரி பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க, பர்மனெண்ட் கிடையாது. அதையுமே அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. டேரெக்டாக வாக்கன் இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. உங்களுடைய வாக்கன் இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது அமெண்ட்மெண்ட் ஏதாவது அவங்க ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா வெப்சைட்டில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வெப்சைட் வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸை வந்து பர்மனெண்ட் பண்ண சொல்லி நீங்கள் ரைட்ஸ் உங்களுக்கு வந்து கேட்குறதுக்கு ரைட்ஸோ இல்லை கிளைம் பண்ணவோ உங்களுக்கு முடியாது. இது வந்து டெம்பரரி பேசிஸில் தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாபில் வந்து இமீடியட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையுமே சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு 2027 வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ போஸ்டிங்ஸுமே உங்களுக்கு 2027 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வாக்கன் இன்டர்வியூக்கு நீங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் அதையுமே நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. இங்கே உங்களுடைய பெயர் கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய அப்பா அல்லது கார்டியனோட பெயர் இங்கே ஃபில் பண்ணணும். உங்களோட டெஸ்டினேஷன் என்னவோ அதை இங்கே ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ் இங்கே கொடுத்துருங்க. உங்களோட கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ், உங்களோட குவாலிஃபிகேஷன் மேக்ஸிமம் என்ன குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் ஃபில் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் உங்களோட நீங்கள் ஒர்க் பண்ண ஆஃபீஸோட அந்த டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி மொபைல் நம்பர், இமெயில் ஐடி ரெண்டுமே நீங்கள் ஃபில் பண்ணால் அது மாண்டட்டரியாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுவும் மொபைல் நம்பர் மெயில் ஐடி பார்த்திங்கன்னா வேலிடான ஆக்டிவாக இருக்க டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கிங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுற மாதிரி கூட அவங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா?
அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன பொசிஷன்ஸில் ஒர்க் பண்ணீங்க, எம்ப்ளாயர் டீட்டெயில்ஸ் என்ன, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இதெல்லாமே வந்து கிளியராக இங்கே ஃபில் பண்ணிக்கணும். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்னா அதை இங்கே ஃபில் பண்ணிக்கிங்க. ஸோ இது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு டிக்ளரேஷன் ஒன் டைம் நீங்கள் படித்து பார்த்துருங்க. படிச்சுட்டு பிளேஸு டேட்டை ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுக்கணும். ஓகேங்களா? இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் டேரெக்டாக வாக்கான் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவுமே வந்து எம்டியாக விடாமல் எல்லா ஃபீல்டும் கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வாக்கான் இன்டர்வியூ போகிறப்ப அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அதை எடுத்துக்கணும். அதோட பயோடேட்டா அதே மாதிரியே ஃபோட்டோ ஒட்டி இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், ஐடி ப்ரூஃபு அப்படின்னு சொல்லி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினலும் எடுத்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒன் செட் ஆஃப் ஃபோட்டோ காப்பீஸும் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். அந்த இன்டர்வியூ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஷரிஸ் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், தூத்துக்குடி 628008ங்கிற இந்த அட்ரஸில் தான் உங்களுக்கு வாக்கான் இன்டர்வியூ நடக்கும். அந்த இன்டர்வியூ அப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்கும். முக்கியமாக உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. ஓகேங்களா? டைரெக்டாக வாக்கான் இன்டர்வியூ வச்சு ரெக்ரூட் பண்ணுவாங்க. இன்டர்வியூ முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து உடனடியாக வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக ஜாபில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் ரிலேட்டடான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஜாப் அப்டேட் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஓகேங்களா? இதேமாரி எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இது பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் நியூ கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ வெளிவந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.